ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இதை வந்துட்டு சில்லி ரிங் பக்கோடா. நம்ம பஜ்ஜி மிளகாயில் பஜ்ஜி போடுவோம்ல, அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி பக்கோடா மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தூவி கொஞ்சம் மயோனைஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான சில்லி ரிங் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மிளகா வந்துட்டு நம்ம பஜ்ஜி மிளகா அளவுக்கு காரமா இருக்காது. நம்ம கொடை மிளகா மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். லைட்டா ஒரு ஸ்பைசினஸோட இருக்கும். இந்த மிளகா தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த மிளகா கிடைக்கலன்னா நீங்க இதுக்கு பதிலாக பஜ்ஜி மிளகாயிலையும் இதே ரெசிபி நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்க போறோம். நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த மிளகாய் எடுத்துக்கலாம். இது முதல்ல ரவுண்ட் ரவுண்டா நம்ம வெட்டிக்கலாம். இந்த காம்பு பகுதியை நீக்கிடுங்க. இந்த அளவுக்கு மொத்தத்துல நம்ம வெட்டி இருக்கிறோம். இந்த நடுவில் இருக்கிற இந்த விதை பகுதியை நம்ம வந்துட்டு நீக்கிடலாம். இது மாதிரியே நம்ம எல்லா மிளகாயையும் வெட்டி வச்சுக்கலாம். இந்த சைஸ்ல எல்லா மிளகாயையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கிறோம். இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு விதை இல்லாம பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இது அவ்வளவா காரமா இருக்காது இந்த மிளகாய், அதனால மிளகாய் தூள் சேர்த்துறேன். இந்த அளவுக்கு நீங்க பஜ்ஜி மிளகாய் யூஸ் பண்றீங்கன்னா பார்த்து கம்மியா போட்டுக்கோங்க மிளகாய் பொடி. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம போட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே எல்லா பக்கமும் ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதுல நம்ம வந்துட்டு கடலை மாவு சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எல்லாம் ஊத்த தேவையில்லை. இதுலயே வந்துட்டு தண்ணி விடும், நம்ம உப்பு சேர்த்திருக்கோம்ல அதனால. கடலை மாவு இது கோட் ஆகிற அளவுக்கு மட்டும் போட்டா போதும். நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் தேவைப்பட்டா சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் கோட் ஆகணும், அதனால இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்தி லைட்டா தண்ணி தெளிச்சிருக்கிறேன். இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கோட்டானா போதும். இப்ப நம்ம இதை வந்துட்டு எப்படி பொரிச்சு எடுக்கலாம்னு பாக்கலாம். எண்ணெய் சுட வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மிளகாய்க்குள்ள வந்துட்டு நம்ம இதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம். இது குயிக்காவே ஃப்ரை ஆயிடும். நம்ம குட்டி குட்டி ரவுண்ட்ஸா தானே போட்டிருக்கிறோம், அதனால சீக்கிரமே ஃப்ரை ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிருப்போம். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு பாருங்க, அழகான நம்மளோட ரவுண்ட் ரவுண்டான மிளகா பக்கோடா கொஞ்சம் வித்தியாசமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட சில்லி ரிங் பக்கோடா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு கூடவே மயோனைஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸ் எது கூடவும் நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்பைசியாகவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.